இந்த வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் 2 BHK வீடு கட்டினா கூட ரசிச்சு இந்த மாதிரி தரமா கட்டணும் தாங்க தோணும். ஏன் கோடி கோடியா கொடுத்து பங்களா வீடு கட்டிட்டு இருக்கவங்க கூட இந்த வீட்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணலாங்கிற அளவுக்கு இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துக்கூடிய இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 3.81 சென்ட் லேண்ட் ஏரியால கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 1330 ஸ்கொயர் ஃபீட்ல 2 BHK வீடா ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் டார்க் கிரே, லைட் கிரே, ஒயிட் கலர் காம்பினேஷன்ல முழுக்க டெக்ஸ் ஒர்க்காலேயே ரெடி பண்ணியிருக்காங்க. அதே கலர் காம்பினேஷன்ல என்ட்ரன்ஸ் கேட்டும் இருக்கு. 7 சீட்டர் காரே தாராளமா 2 நிறுத்துற அளவுக்கு 16க்கு 17ங்கிற அளவுல பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குங்க. பார்க்கிங் ஸ்பேஸ்ல 5000 லிட்டர் 2 வாட்டர் சம்ப் கொடுத்திருக்காங்க. அது போக போர்வெல் இருக்கு. டார்க்கான பேட்டர்ன்ல பார்க்கிங் டைல்ஸ், லைட்டான பேட்டர்ன்ல வால் டைல்ஸ் எல்லாம் கொடுத்து சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கிழக்க பார்த்த மாதிரி சிம்பிளா மினிமலிஸ்டிக்கா தேக்கு மரத்துல மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா 16க்கு 16 அளவுல நல்ல ஸ்பேஸான ஒரு லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட இந்த சைடு வால் ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க் பண்ணி மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்திருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பிரெஞ்ச் டைப்ல 3 இடத்துல பெரிய ஜன்னல்கள் இருக்குங்க. சீலிங்ல எக்ஸ்டீரியர் ஒர்க்கோட கலர் காம்பினேஷன் மேட்ச் பண்ற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கோட லைட்டிங் ஒர்க்கோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. லிவிங் ஏரியால இருந்து டைனிங் கம் கிச்சனுக்குள்ள போற வழியில இந்த மாதிரியான பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணிருக்காங்க. பிரவுன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல லைட் ஒர்க்கோட பாக்குறதுக்கு செம்மையா இருக்குங்க. இந்த வீட்டுல தனியா ஒரு பூஜை ரூமும் கொடுத்துருக்காங்க. டபுள் சைடு ஓபன் பண்ணிக்கிற மாதிரியான உட்டன் டோர் பிளான் பண்ணி வடக்கு பார்த்த மாதிரி 4.5க்கு 5ங்கிற அளவுல அமைச்சிருக்குங்க. அழகான பார்ட்டிஷன் ஒர்க்கை தாண்டி இப்படி வந்தீங்கன்னா வீட்டோட டைனிங் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் கிச்சன் ஸ்பேஸ். டைனிங் ஸ்பேஸோட அளவு 8க்கு 10, கிச்சன் ஸ்பேஸோட அளவும் 8க்கு 10ங்கிற அளவுல பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பிரவுன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன்ல நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே இங்கே டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 3 இடத்துல பெரிய ஜன்னல்கள் இருக்கு. இங்கே நம்ம பார்த்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸை தாண்டி இந்த இடத்துல தனியாக ஒரு ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க. 4.5க்கு 5ங்கிற அளவுல இருக்குங்க. லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இந்த இடத்துல ஒரு லிவிங் பேசேஜ் கொடுத்து ஆப்போசிட்ல வீட்டோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தலாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து 10க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். சீலிங்ல நீட்டான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் வித் ஸ்ட்ரிப் லைட்ஸோட பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா வெளிச்சம் கொடுக்குற மாதிரி கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்கு. ஸ்டோரேஜுக்கு வாட்டர் ஸ்பேஸ் இருக்கு. அந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் மிரர் கொடுத்துருக்காங்க. RCC லாஃப்ட் ஃபுல்லாமே லாஃப்ட் போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 4.5க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைல இருக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வீட்டோட 2வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. அங்கே நம்ம பார்த்த மாதிரி நீட்டான ஃபால் சீலிங் ஒர்க் இருக்கு. ஸ்டோரேஜுக்கு வந்து வாட்டர் ஸ்பேஸ் இருக்கு. லாஃப்ட் போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம பார்த்த மாதிரியே சேம் சைஸ்ல இங்கேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைல இருக்குங்க. வீட்டோட மாடி படிக்கட்டுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 4.5க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைல ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட யூட்டிலிட்டி ஸ்பேஸ், UPS கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனோட ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மாடிக்கு வரக்கான அந்த படிக்கட்டுக்கும் சரிங்க, மாடிக்கும் சரிங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே பச்சை கலர்ல சாணி வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக நமக்கு வாட்டர் டேங்க் இருக்கு, துணி துவைக்கிறதுக்கான மேடையெல்லாம் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர்ல காரமடையிலேருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய ரோட்ல வேளாங்கண்ணி சர்ச்சு கிட்ட கட்டி ரெடியா இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டெக்ஸோடலாம் சேர்ந்து 68 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்க.